கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரத்திலே இந்த குடும்ப கொடுகையை கர்த்தர் நமக்கு தந்தார். அந்த கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னைக்கு குடும்ப கொடுகைக்கான பிரசங்கம் தலைப்பு என்னன்னா, மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டிய குடும்பம் அழிக்கப்பட்டது. அதுதான் இன்னைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதிலே 4வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோட கூட போனான். இன்னைக்கு நம்ம எந்த குடும்பத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், லோத்தினுடைய குடும்பத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். லோத்து ஆபிரகாமோட கூட போனான். இதே போல நாமும் இயேசுவோடு கூட போகணும். ஆபிரகாம் எந்த வழியில போறானோ அதே வழியில தான் லோத்தும் போவார். அது வனாந்தரமா இருந்தாலும், அது வயல்வெளியா இருந்தாலும், அது ஒரு தீவாக இருந்தாலும், ஆபிரகாம் எங்க போறாரோ அதே பாதையில தான் யாரும் போனா, லோத்தும் போனார். இதே போல நாமும் நம்முடைய குடும்பமும் இயேசு எந்த வழியில நடத்துகிறாரோ அதே வழியில தான் நாமும் நடக்க வேண்டும். அதுதான் லோத்துவினுடைய இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்னன்னா, லோத்துவினுடைய முன்னேற்றமும் அவனுடைய பின்மாற்றம். லோத்து மூலம் அநேக சந்ததி 10 தலைமுறை சபைக்குள்ள போகாத அளவுக்கு லோத்து பின்வாங்கினான். லோத்து முன்னேறும் போது அநேகர் சந்ததிகள் முன்னேறும். ஆனா லோத்து பின்வாங்கும் போது 10 தலைமுறை பின்வாங்கிட்டு. ஆனா லோத்துவினுடைய முன்னேற்றத்தை பத்தி நம்ம ஆரம்பத்துல பார்த்தா அவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கான். ஆபிரகாம் போன எல்லா பாதையிலையும் லோத்து இருந்தான். இயேசு வழி நடத்துகிற எல்லா பாதையிலையும் என்னையும் தன் குடும்பத்தையும் வழி நடத்தினான். அப்படிப்பட்ட லோத்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல பின்வாங்கினான். நம்முடைய வாழ்க்கையில பின்மாற்றம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பங்களிலும் இருக்கக்கூடாத ஒன்று. கஷ்டம் வரும், நஷ்டம் வரும், துன்பம் வரும், வேதனை வரும், எல்லாம் வரும். இதெல்லாம் சகிச்சுதான் முன்னேறணும். ஐயா இதெல்லாம் வந்துட்டு அண்ணாத இயேசு சொல்வார், ஓடும் போது பாவத்தையும் பாரத்தையும் தள்ளி விட்டு அதெல்லாம் ஒதுக்கிடணும். ஒதுக்கிட்டு தான் ஓடணும். அதெல்லாம் சுமந்தா நம்மளால என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. அதான் கர்த்தர் மேல் உன் பாரத்தை ஏன்னா இல்லை நம்மள ஓட விடாது. அதனால அதை வச்சுட்டு நம்ம ஓடணும். ஃபர்ஸ்ட் அந்த கவலை இருக்கு, எந்த கவலை இருக்கு, அந்த சூழ்நிலை, எந்த சூழ்நிலை அவ்வளவு தேவை, இது எல்லாமே யார் பாதத்துல வச்சிடணும், அவர் பாதத்துல. ஆபிரகாமுக்கு எங்க போறன்னு தெரியாது, ஆனா இயேசு சொன்னார் போறார். இப்ப லோத்துக்கும் ஆபிரகாம் எங்க போறான்னு தெரியாது, ஆனா ஆபிரகாம் போறார். அப்ப இயேசு நம்மளை எந்த வழியில நடத்துகிறாரோ அந்த வழியில நம்ம குடும்பங்களை நடத்த. அது கஷ்டமோ நஷ்டமோ, லாபமோ இன்பமோ துன்பமோ எதுவோ அந்த வழியில தான் நம்ம குடும்பத்தை என்ன செய்ய கொண்டு போகணும், நடத்தி கொண்டு போகணும். இப்படி நடத்தி கொண்டு போன குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்ப இயேசு வழியில, இயேசு எந்த வழியில நம்மளை நடத்துகிறாரோ அந்த வழியில நம்ம போகும்போது சில ஆசீர்வாதங்களை தருவார். ஏன்னா எல்லாரும் மனமோன போக்குல போறாங்க. ஆனா நம்ம குடும்பத்தை நம்ம அந்த அவர் காட்டின வழியில நடத்தும் போது அந்த யாருக்கும் கிடைக்காத ஆசீர்வாதங்களை கர்த்தர் யாருக்கு தருவார், நமக்கு தருவார். நீங்க ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் உடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும். அப்ப நாம யாரோடு கூட போகணுமானால், முதலாவது இயேசுவோடு கூட போகணும், 2வது ஆவிக்குரியவங்களோடு கூட போகணும்.
ஆனா இப்ப இந்த உலகத்துல ஆவிக்குரியவங்கன்னு சொல்ற அளவுக்கு அதிகமா யாரும் இல்லை. அதனால நம்ம குடும்பத்தை யாரோடு கூட நடத்தணும்? இயேசுவோடு சேர்ந்து நாமும் நம்ம குடும்பங்களும் நடக்கணும். அது எந்த பாதையா இருக்கட்டும். அப்படி நடக்கும் போது ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அப்ப இயேசுவோடு கூட நடக்கிற குடும்பங்கள் இயேசுவால் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். இயேசு எந்த வழியில நடத்துகிறாரோ அந்த வழியில நம்ம நடக்க. இயேசு எந்த வழியில நம்மளை நடத்தினாலும் அதே வழியில நாம நடக்கும் போதுதான் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், இயேசு நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இயேசு நமக்கு என்ன செய்வார்? தருவார். அப்ப ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. பூமியே அவர்களுடைய ஆசீர்வாதத்தை தாங்க கூடாம இருந்துதான். இப்பதான் நம்ம ஆபிரகாம் குடும்பத்துக்கும் லோத்து குடும்பத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கணும். இப்ப இவ்வளவு ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் கொடுத்துட்டார். இப்ப இவ்வளவு ஆசீர்வாதம் வந்த பிறகு அங்க என்ன வருதுன்னா ஒரு வாக்குவாதங்கள் வருது. உடனே ஆபிரகாம் சொன்னார், வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர், இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான். ஆசீர்வாதம் வந்த பிறகு பிரிந்து போகணுங்கிற எண்ணம் வந்துட்டு பாருங்க. ஆனா ஆபிரகாமுக்கு அவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஆனா ஆபிரகாமுக்கு இயேசை விட்டு பிரிந்து போகணுங்கிற எண்ணம் வரல. ஆனா லோத்துக்கும் அதே ஆசீர்வாதம் கொடுத்தாரு. ஆனா லோத்துக்கு ஆபிரகாமை விட்டு பிரிந்து போகணுங்கிற மனசு வந்துட்டு பாருங்க. நமக்கும் அப்படிதான். சில நேரம் சில சபையை விட்டுலாம் டக்கு டக்குன்னு போயிருந்தாங்க பத்தியலா, அந்த மனசு எப்படி. ஆனா இந்த சபையை வச்சுதான் நான் முன்னேறினாமாங்க, இந்த சபையாலதான் நான் இவ்வளவு தூரம் வந்தாமாங்க. ஆனா பிரிஞ்சிருவாங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் கிடைச்சிட்டு, அவ்வளவுதான். ஆனா ஆபிரகாம் போல, ஆபிரகாம் இயேசுவை விட்டு, ஆனா லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போறார். இப்ப ஆபிரகாம் சொன்னா நீ பிரிந்து போலாம். அப்ப ஆபிரகாமுக்கு என்ன இருக்கு? ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், எப்பண்டா ஓடலான்னு பேக்க தூக்கிட்டு ரெடியா தான் இருந்திருக்கான். இவர் வாயிலேருந்து பிரிந்து போலாம்ட்டார்னா என்ன சொல்லிடலாம்? நீர் தானே பிரிந்து போலாம் நீர், அதனால நானும் போயிட்டேன். ஆனா ஆபிரகாம் எதுக்காக சொன்னார்? எப்ப நீ பிரிந்து போலாம், நீ வலதுபுறம் போனா, அப்ப இவன் என்ன சொல்லணும்? உம்மாலதான் இந்த ஆசீர்வாதம் கிடைச்சது, இந்த சபையாலதான் இந்த ஆசீர்வாதம் எனக்கு வந்தது, இந்த தேவனாலதான் இந்த ஆசீர்வாதம் வந்தது, இதை விட்டு போக எனக்கு மனசு இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனா இவன் ரெடியா இருந்திருக்கான் பாருங்க. அதான் எனக்கு ஆச்சரியம். ஐயா, இவ்வளவு நன்மையை பெற்ற குடும்பம் லோத்து, இவ்வளவு ஆசீர்வாதம் அவனே சம்பாதிச்சாலும் இவ்வளவு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்காது. இயேசுவோடு கூட போனதுனால இவ்வளவு ஆசீர்வாதம். ஆனாதான் பேதுரு கேட்டார், எப்ப நாங்க மீனெல்லாம் விட்டுட்டு உங்களை பின்பற்றி வந்தா எனக்கு என்ன கிடைக்க போகுது? இயேசு சொன்ன, என்னை பின்பற்றி நீ வந்தா இம்மையிலும் அவ்வளவு ஆசீர்வாதம் உனக்காக வச்சிருக்காங்க. இவ்வளவு ஆசீர்வாதம் இவன் உழைச்சாலும் கிடைக்காது. அவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்த போது ஆபிரகாமை விட்டு பிரியணுங்கிற மனசு வந்துட்டே. ஐயா, கஷ்டத்திலும் ஆசீர்வாதம் இருந்தாலும் இல்லைனாலும் இயேசுவை விட்டு விலகி போகணுங்கிற மனசு வரவே கூடாது ஒரு குடும்பத்துக்கு. அது எப்ப வந்துட்டோ அந்த குடும்பத்துக்கு அழிவு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் அதை சொல்லுதேன். நீங்க ரூத்து புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. இவளுக்கு மனசு வரல, ஆனா லோத்துக்கு மனசு வருது. இத்தனைக்கு இவன் இன்னும் ஆசீர்வதிக்கப்படல. யாரு? ரூத்து. இன்னும் அவ்வளவு ஆசீர்வாதம் அவன் பெற்றுக்கொள்ளல, இன்னும் கஷ்டத்துலதான் இருக்கா. ஆனா அந்த கஷ்டத்திலும் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து, நான் பின்வாங்குவதை குறித்து என்னோடு கூட நீ பேச வேண்டாங்க.
நான் கஷ்டத்திலும் இயேசுவோட தான் இருப்பேன். எனக்கு அவர் ஆசீர்வாதம் தந்தாலும் உங்க கூட தான் இருப்பாங்க. ஆனா நமக்கு கஷ்டம் வந்தாலும் இயேசுவை விட்டு போயிருந்தோம், ஆசீர்வாதமா இருந்தாலும் இயேசுவை விட்டு விலகிறோம். அப்ப கஷ்டத்திலும் ஆசீர்வாதத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் இயேசுவோடுதான் இருக்க வேண்டும். இப்ப லோத்தினுடைய ஆசீர்வாதம் பெருகின போது ஆபிரகாமை விட்டு பிரியணுங்கிற மனசு லோத்துக்கு வந்துட்டு. இருதயம் எங்க இருக்கும் அங்கதான் கண்ணும் இருக்கும். லோத்து இருதயம் எல்லாம் எங்க இருந்தது? ஆசீர்வாதத்து மேலதான் இருந்தது. இப்ப கண்ணு எதை தான் தேடுது? ஆசீர்வாதத்தை தான் தேடுது. எங்க போய் செட்டில் ஆகலாம், எங்க எவ்வளவு செழிப்பு இருக்கு. இப்ப அவன் 9ஆம் வசனத்தை வாசிங்க. 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம். அப்ப சில வாக்குவாதங்கள் வரும்போது நம்ம விலைக்கு போயிடணும். நீ வலதுபுறம் போறியாப்பா, நான் இடதுபுறம் போறேன். நீ இடதுபுறம் போறியா, நான் வலதுபுறம் போறேன் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடணும்? விலைக்கு போயிடணும். நீ வலதுபுறம் போனால் அப்பொழுது லோத்து, அங்க எவ்வளவு வனாந்தரம் இருக்கு. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்ததற்கும் லோத்து கண்களை ஏறெடுத்து பார்த்ததுக்கும் என்ன இருக்கு? வித்தியாசம். ஏன்னா இருதயத்துல ஆசீர்வாதம் வந்துட்டு, அதனால கண்ணு எதை தான் தேடுது? அந்த ஆசீர்வாதத்தை தான் தேடுது. இப்ப லோத்து எதை பார்க்க? தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க வெளியில பார்க்க எல்லாமே நல்லதான் இருக்கு. கடைக்கு போகும்போது டிசைனா வச்சிருப்பான், பார்க்க எல்லாம் நல்லாதான் இருக்கும். கிட்ட போய் ஒரு கார்டு போட்டிருப்பான், இந்த கார்டை இப்படி திருப்பி பார்த்தாதான் தெரியும் அது நமக்கு ஆசீர்வாதமா. இதே போல இங்க இருந்து பார்க்காரு, அப்பா எவ்வளவு செழிப்பு, பூமியே தாங்க மாட்டுக்கு இவர் ஆசீர்வாதத்துக்கு. ஆனா இவர் எங்க போகணும்னு நினைக்காரு? இன்னும் ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைக்காரு. இதெல்லாம் இப்படி இந்த எண்ணம் வந்த உடனே அவர் யாரை விட்டெல்லாம் போனார் தெரியுமா? ஒன்னு ஆபிரகாமை விட்டு போயிட்டார், 2 கானான் தேசத்தையே விட்டுட்டு போயிட்டார். அப்ப கானான் தேசத்தை விட இவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் தான் மேலா இருக்கு. அப்ப நமக்கு பரலோகத்தை விட கத்த தந்த எதுவுமே நமக்கு மேலாக தெரியக்கூடாது. இவனுக்கு அப்படி தெரிஞ்சிட்டு, அந்த தேசம் எவ்வளவு, யோர்தானுக்கு அடுத்த தேசம் எவ்வளவு பெருசா இருக்கு, அது நீர் வந்தன பொழுந்தின தேசமா இருக்கு. நம்ம அங்க போய் இவன் பின்வாங்கினதும் இல்லாம இவன் மனைவியும் பின்வாங்கி இவன் பிள்ளைகளும் பின்வாங்கிட்டான். அழிவு ஆரம்பிச்சுட்டு. இயேசுவை விட்டு எப்போ ஒருத்தன் விலகுதானோ அப்ப அவனுக்கு அழிவு ஆரம்பிச்சுட்டு, நஷ்டப்படுத்திட்டான் பாருங்க. ஆசீர்வாதம் இப்ப இருக்கு, ஆசீர்வாதம் குறையல, ஆனா ஆத்மா என்ன ஆயிட்டு? நஷ்டமாயிட்டு. தேவனை விட்டு பிரிஞ்சிட்டு, ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சிட்டு. இப்ப ஆபிரகாம் ஆனா எங்க இருந்தான்? அந்த 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் அப்ப கானான் தேசத்தை விட்டு போயிட்டான் லோத்து. ஐயா ஆபிரகாம அழைச்ச அழைப்பு கானான் தேசம் தான். அந்த ஆபிரகாமோடு வந்த லோத்து எங்கதான் இருக்கணும்? கானான் தேசம் தான் இருக்கணும். ஆனா அழைப்பு ஆபிரகாம் மட்டும்தான் இருந்தா, லோத்து. அப்ப ஆபிரகாமுக்கு கானான் தேசம் தான் பெரிதாய் தெரிந்ததை தவிர ஆசீர்வாதங்கள் பெரிதாக, ஆனா லோத்துக்கு ஆசீர்வாதம் பெரிதாய் தெரியுதே தவிர கானான் தேசம் எப்படி தெரியல? பெருசாக தெரியல. நமக்கு ஆசீர்வாதங்களை விட கானான் தேசம் தான் மெயின். இது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு அவரா தர முடியும். யோபுக்கு தெரியும், இன்னைக்கு எடுத்தா நாளைக்கு அவரா 2 மடங்கு தர முடியும். ஆனா இவர் போயிட்டா என்னால இவரை வாங்க முடியாது. அண்ணாதான் சொன்ன, என் மீட்பர் அவரை விடலை. ஆசீர்வாதம் போனா அவர் தந்துருவாரு. அது யோபுக்கு நல்லா தெரியும்.
ஆனா இவர் என்னை விட்டு போயிட்டா, அழுதாலும் வரமாட்டார். அதுதான் முக்கியம். அப்ப இருதயம் எல்லாம் எங்க போச்சு? ஆசீர்வாதத்துல போயிட்டு. நமக்கும் தேவன் நடத்துகிற வழியில நம்ம போகும்போது சில ஆசீர்வாதங்கள் வரும், கம்மியாவும் வரும், அதிகமாகவும் வரும். அதுக்காக நம்ம இருதயம் எங்க போயிடக்கூடாது, அதை நம்பிடக்கூடாது. இந்த ஆசீர்வாதம் இருக்கு, எனக்கு இது போதும், இனி ஆபிரகாம் எனக்கு வேண்டான்ட்டான். இப்ப அநேகர் அப்படிதான் இருக்காங்க. அநேக குடும்பம் ஆசீர்வாதங்கள் வந்த பிறகு பழைய ஜெபம் எல்லாம் போச்சு. ஏன்னா ஆசீர்வாதம் வந்துட்டு இனி ஜெபிச்சு இனி எதுக்காக ஜெபிக்கணும்? அப்ப இத்தனை நாள் ஜெபிச்ச ஜெபம் எல்லாம் எதுக்காக? ஆசீர்வாதம் ஐயா பரலோகத்துக்காக ஜெபிக்கணும். இயேசுவே ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போது என்ன சொன்னார்? முதலாவது பரலோகத்தை தான் சொன்னார். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம், அதுதான் முக்கியம். நம்ம அப்ப ஜபத்தை கீழே உள்ள ஜபத்தை மேல கொண்டு வந்தாச்சு, பரலோகத்தை எங்க கொண்டு போயாச்சு? கடைசிக்கு போயிட்டு. முதலாவது ஆசீர்வாதம், கத்தாவே என்னை நீர் ஆசீர்வாதி. கடைசியில தான் கத்தாவே என்னை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்து. ஆனா இங்க முதல் ஜபம் என்னது? பரலோகம் தான். அப்பப்பா லோத்து ஆபிரகாமையும் விட்டு போயிட்டான், கானான் தேசமும் வேண்டான்ட்டு போயிட்டான். இதுதான் பின்மாற்றம். எவ்வளவு முன்னேறி வந்தவன் இப்ப பின்வாங்குதான் பாருங்க. எது வந்தவன? ஆசீர்வாதம் வந்தவன. ஆசீர்வாதம் வந்தவன அதை தந்தவர் கூட பெருசா தெரியல பாருங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் இயேசுதான் நமக்கு எப்படி தெரிஞ்சார்? பெரிதாக தெரிஞ்சார். இப்போ ஒரு குறிப்பிட்ட எல்லாம் வந்த பிறகு இயேசு சின்னதா மாறிட்டார். இதெல்லாம் என்ன ஆயிட்டு? இயேசுவை விட நமக்கு எதுவும் பெரிதாக தெரியவே கூடாது இந்த உலகத்துல. ஆபிரகாமுக்கும் இதே ஆசீர்வாதம் தானே இருந்தது. அவன் குடும்பத்துக்கும் இவன் குடும்பத்துக்கும் வித்தியாசத்தை பாருங்க. இத்தனைக்கும் அவன் குடும்பத்துல குறைவு இருக்கு, இவன் குடும்பத்துல ஒரு குறைவும் இல்லை. அவ்வளவு தூரம் இவனை ஆசீர்வச்சிருக்காரு. ஆனா இவனுக்கு கத்தரை விட்டு போக மனசு வந்துட்ட. ஆனா அவன் குடும்பத்துல ஒரு குறைவு இருக்கு, ஆனாலும் அவனுக்கு கத்தரை விட்டு போக மனசு வரலையே. அந்த குறைவிலும் அவன் கத்தருக்காக நின்னானே. ஐயா கத்தர் நமக்கு குறைவ வச்சாலும் நிறைவ வச்சாலும் நம்ம யாருக்காக தான் வாழணும்? கத்தருக்காக தான் வாழ. இவன் குடும்பத்துல ஒரு குறைவும் இல்லாம இவனை ஆசீர்வச்சிருக்காரு பாருங்க. ஆபிரகாமுக்கு கூட இந்த ஆசீர்வாதம் கிடைக்கல, லோத்துக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கொடுத்திருக்காரு. ஆனா லோத்து பின்வாங்கிட்டானே, ஆனா ஆபிரகாம் பின்வாங்கலையே. ஆபிரகாம்கிட்ட ஆரம்பத்துல இருந்த அதே கீழ்ப்படிதல் கடைசி வரை இருந்தது. ஒரு இஞ்சி கூட மாறலைங்க. கத்தருக்காக வாழணும்னு நினைச்ச நம்ம குடும்பத்தை எவ்வளவு ஆசீர்வதிச்சாலும் நம்ம இருதயம் எங்கதான் இருக்கணும்? கத்தர் பக்கம்தான் இருக்கணும். ரூத் என்ன சொன்னா? நீ போகும் இடத்தில் நானும் வருவேன், நீ மரிக்கும் இடத்துல. அதுதான் விசுவாசம். கஷ்டப்படுற நேரத்துல கத்த நம்ம கூட இருந்தா அங்க இருக்கணும். ஆசீர்வாதம் வந்த பிறகு ஏசப்பா விட்டு நம்ம போயிடக்கூடாது. எங்க நம்ம கூட கஷ்டத்திலும் சந்தோஷத்திலும் எல்லா இடத்துலயும் யார் தான் கூட இருக்கா? ஏசப்பா தான் கூட இருக்காரு. அப்ப அந்த ஏசப்பாவோடு நம்மளும் இருக்கணுமே. அதானே இருக்க மாட்டோம். ஐயா இயேசு சிலுவையில அறையும் போது சீசன் இருந்தான். இந்த யோவானுக்கு ஒரு பத்மதீவு வந்தது என்று இயேசு அறிஞ்ச போது இயேசு இவனுக்காக வரார். ஏன்னா இவன் இயேசுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது இவன் வந்து நின்னா. இவனுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது யாரும் வரல, ஆனா யார் வந்தா? அப்ப இயேசு அதான் உண்மை அன்பா இருந்த சீசன். அதான் உண்மையான அன்பு. யார்ட்டையும் அந்த அன்பு இல்லை, ஆனா யோவான்ட்ட இருந்தது. இயேசு சிலுவையில அறையப்படும் பக்கத்துல இருந்தது ஒருத்தன் தான் இருந்தான். அவன் போகல, என்னையும் அரைஞ்சிருவாங்களே போகல, அவன் ஒருத்தன் நின்னான். அதை பார்த்து இவனை பத்மதீவுக்கு போகும்போது இயேசுவும் அவனோடு கூட நின்றார். அப்ப நம்ம இயேசுக்காக எந்த கஷ்டத்தை சகிக்கும் போதும் இயேசு நம்மோடு கூட, இயேசு நம்மோடு கூட இருந்தா எந்த கஷ்டத்தையும் நம்மளால என்ன செய்ய முடியும்? சகிக்கவும் முடியும்.
இப்ப பின்வாங்கும் போது என்ன ஆயிற்று? இவன் ஆத்மாவும் நஷ்டமாயிற்று, இவன் மனைவி ஆத்மாவும் நஷ்டமாயிற்று, 2 பிள்ளைகளுடைய ஆத்மாவும் நஷ்டமாயிற்று. என்ன ஆதியாகமம் பின்மாற்றத்தை பாருங்க. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சோதோமில் இருந்த ஜனங்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்க? பொல்லாதவர்களும் மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். அப்படிப்பட்ட இடத்துல லோத்து தன்னையும் தன் குடும்பத்தையும் வழி நடத்துதான். அப்ப தன்னையும் தன் குடும்பத்தையும் எந்த வழியில வழி நடத்தணும்? இயேசு எந்த வழியில காட்டுகிறாரோ அந்த வழியில தான் வழி நடத்தணும். ஆனா இவன் எந்த வழியில வழி நடத்துதான்? உள்ள என்ன இருக்கு? சோதோம்குள்ள பொல்லாதவர்களும், நீங்க அந்த ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துல அந்த வசனம் இருக்கு, அதுல 13ஆம் வசனத்தை வாசிங்க. சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். அதை தான் தெரிந்து கொண்டான். அப்ப இவனையும் அந்த வழியில நடத்துதான், இவன் குடும்பத்தையும் அந்த வழியில தான் நடத்துதான். அப்ப ஆபிரகாம பாருங்க, ஆபிரகாம் அங்கேயே நின்னார் லோத்து போன பிறகு. ஆனா அவர் சொன்னது என்ன? நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போ. அப்ப இவர் வலதுபுறம் போனா இவர் எங்க போயிருக்கணும்? ஆனா ஆபிரகாம் அப்படி போகல. ஆபிரகாம் என்ன செஞ்சார்? அங்க நின்னார். அப்ப ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்ன, ஆபிரகாமே உன் கண்களை ஏறெடுத்து பார். அப்ப கர்த்தர் தெரிந்து கொள்ளாத எதுவும் நம்ம குடும்பத்துல என்ன செய்யக்கூடாது? அனுமதிக்க கூடாது. அது ஆசீர்வாதமா இருக்காது. அதனால்தான் ஆபிரகாம் அப்படியே நின்னார். எதுக்கு? கர்த்தருடைய சத்தம் இன்னும் வரல, கர்த்தருடைய சத்தத்துக்காக நின்னார். அந்த சத்தம் வந்த பிறகுதான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சார். இதுதான் ஆபிரகாமின் குடும்பத்துல உள்ள முன்னேற்றம். அவன் குடும்பத்திலும் பின்மாற்றம் வந்தது, ஆனாலும் அவன் அடுத்து என்ன செஞ்சிட்டான்? முன்னேறிட்டான். பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. இயேசுவுக்கு பிடிக்காத ஒண்ணு பின்மாற்றம். இயேசுவை விட்டு ஒருத்த பின்வாங்கிட்டானா அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா பைபிள் சொல்லுது, ஒருவன் என்னை விட்டு பின்வாங்கி போனால் அவன் மேல என் ஆத்துமா பிரியமாயிராது. பிடிக்காது. அப்ப லோத்து பின்வாங்கிட்டான். இவன் போனது எங்க? சோதோம் கொமோரா. அதை இன்னும் கொஞ்ச நாள்ல அழிக்க போறார், அழிவை தேடி போறான். அப்ப நாமும் நம்ம குடும்பத்தையும் எதுக்கு நேரம் வழி நடத்தக்கூடாது? அழிவுக்கு நேராய் வழி நடத்தக்கூடாது. அதனால்தான் தாவீது ஜெபம் பண்ணார், கர்த்தாவே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே அங்க வேதனை உண்டாக்குகிற வழி இருந்தா அந்த வழியில நம்மையும் நம் குடும்பத்தையும் நடத்தக்கூடாது. அது எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கட்டும், அங்க நடத்தவே கூடாது. அது நமக்கு ஆசீர்வாதம், ஆனா இயேசுவுக்கு அது வேதனை. எப்போதுமே நம்ம குடும்பத்தை நடத்தும் போது இயேசுவை பிரியப்படுத்துகிற வழியில நடத்துகிறோமா என்றுதான் நம்ம பார்க்கணுமே தவிர நமக்கு பிரியமான வழியில நம்ம குடும்பத்தை நடத்த கூடாது. ஏன்னா அது நமக்கு ஆசீர்வாதம், ஆனா இயேசுக்கு அது என்னது? வேதனையை கொடுக்கு. இப்ப லோத்து தெரிந்து கொண்ட பாதை இயேசுக்கு வேதனை கொடுக்கிற பாதை, அதுல போயிட்டான். இப்ப போனாலும் இப்ப ஆபிரகாம் லோத்துக்காக என்ன செய்தார்? ஜெபம் பண்ண. ஆபிரகாம்கிட்ட இருந்த அவன்கிட்ட எவ்வளவு குறைந்த இருந்தாலும் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை விடவே இல்லைங்க. ஆனா அவன்கிட்டையும் குறைவு இருக்கு, ஆசீர்வாத குறைவு இருக்கு. ஆனாலும் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை அவன் விடவே இல்லை. தனி ஜெபத்துல அதுக்காண்டி இப்ப ஆபிரகாம்கிட்ட இந்த என்ன சொன்னா, சோதோம் கொமோரா பட்டணத்தை நான் அழிக்க போறேன்னு சொன்னார். அப்ப உடனே ஆபிரகாம் என்ன செய்யணும்? லோத்தே
இயேசு அங்க அழிக்க வாராருப்பா. நீ அங்க இருந்து எங்க நம்மளால யாரையும் எந்த பாவத்திலிருந்தும் வெளியே கொண்டு வர முடியாது. அப்ப என்ன பாஸ்டர் செய்யணும்? ஜெபந்தான் பண்ணணும். லோத்து அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தில் இருந்து ஆபிரகாம் வெளியே கொண்டு வருவதற்கு என்ன செஞ்சான்? ஜெபம் பண்ணா. கர்த்தருடைய இரக்கத்துக்காக ஜெபிச்சான். அதனாலதான் நீங்க ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. அவனுக்கு அதை விட்டு வெளியே மனசு வராம இருந்த போது என்ன நடந்தது? இந்த இறக்கம் அவன் மேல கிடைக்க காரணம் ஆபிரகாம் பண்ண ஜெபம். ஆபிரகாம் அவனுக்காக ஜெபித்த ஜெபம் தான் அவன் மேல தேவ இறக்கம் இருக்கு. ஆனா அவனுக்கு தாமதம். அந்த அழிவுல நமக்கு இந்த அழிந்து போகணும்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் பத்திலாம். அதுல இருந்து வெளியே வரவே மனசு வராது. ரட்சிக்கப்படணும், சில பாவத்துல இருந்து அதெல்லாம் மனசே வராது. அங்கேயே இருந்து அழிஞ்சாலும் பரவாயில்ல, நான் என்ன செய்ய மாட்டேன், வெளியெல்லாம் வந்துடவே மாட்டேன். ஆனா ஆபிரகாமினுடைய ஜெபம் இங்க இறக்கம் இருக்கு. அந்த இறக்கம் தான் அவனை வெளியே கொண்டு வருது. நம்ம மற்றவங்களுக்காக கண்டிப்பா ஜெபிக்கணுங்க. யார் யார் ரட்சிக்கப்படலையோ, யார் யார் எந்தெந்த பாவத்தை அவங்களுக்காக ஜெபிக்கும் போது ஒரு நாள் எல்லாம் அழியும் போது தேவ இறக்கம் அவங்க மேல வரும். நம்ம ஜெபத்தை கேட்டாவது அவங்க மேல இறக்கப்படுவார், இறக்கப்பட்டாவது அவங்கள தூக்குவார். அதனாலதான் ஆபிரகாம் ஜெபிச்சார். எத்தனை வாட்டி அவன் விடவே இல்லை இயேசுவை. கர்த்தாவே அவனை எப்படியாவது ரட்சியும், கர்த்தாவே அவனை எப்படியாவது ரட்சியும். அவன் நீதிமான் தான், நீதிமான் தான், அவனை ரட்சியும். அவனுக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருந்தார். கர்த்தருடைய இறக்கம் அவன் மேல வந்தது. இதே போல நம்ம யாரையும் சொல்லி மாத்த முடியாது. நான் பைபிள்ல இருந்து படிச்சதும் அனுபவத்துல இருந்து பார்த்ததும் சொல்றேன். ஜெபம் பண்ணுங்க. நீங்க நம்ம யார சொல்றனால யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, மாற போறது இல்லவே இல்லை. அது நடக்க நான் அனுபவப்பட்டனால சொல்றேன். ஜெபம் பண்ணு, ஜெபத்துல வைங்க, ஏசப்பா அவங்கள மாத்துங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவங்க மேல தெய்வ இறக்கம் வரும், அன்னைக்கு அவங்கள மாத்துவார். அப்போ தேவ இறக்கம் எதனால கிடைச்சது? ஆபிரகாமுடைய. அப்ப ஆபிரகாமுக்கு அவ்வளவும் ஆசீர்வாதம் இருந்தும் போதும் ஜெபம் விடல பாருங்க. இத்தனைக்கும் வயசு 99 வயசு வருது. 99 வயசுலயும் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை அவன் விடல பாருங்க. அப்ப மற்றவங்க மேல எவ்வளவு பாரம் இருக்கு அவனுக்கு. இதெல்லாம் யோசிங்க. எங்க இவ்வளவு ஆசீர்வாதம் யாருங்க ஜெபிப்பா? இந்த உலகத்துல எல்லாம் தான் நல்லா இருந்தா போதும் தான் இருக்காங்க. ஆனா இவன் அவனுக்காக ஜெபிக்காம பாருங்க, இது யாருக்கு வரும்? இத்தனை வயசுலயும் ஜெபத்தை விடல பாருங்க. 99 வயசுலயும் இயேசுவை பார்த்த போது போய் பணிந்து குனிந்து தொழுது கொள்ளுதான். அந்த 99 வயசுலயும் தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய ஆரோக்கியத்தையும் இயேசுக்காக அர்ப்பணிக்கான். இந்த மாதிரி சுவாபம் தாங்க ஆபிரகாம் அவ்வளவு தூரம் உயர்த்தியது. ஆபிரகாமின் மடின்னு ஒரு பேரே வந்தது. ஆபிரகாமினுடைய மடி. இவ்வளவு ஆசீர்வாதம் வந்தும் அவன் ஆபிரகாம் பரலோகத்துல இழக்கலை. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும் எதை இழந்துடக்கூடாது? பரலோகத்தை மட்டும் இழந்துடவே கூடாது. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்க. இவன் அன்பு சோதோம் கொமோரா மேல போச்சு. இப்ப பின்வாங்கிட்டான். ஆபிரகாமை விட்டு வெளியே வந்துட்டான், கானான் தேசத்தை விட்டு வெளியே வந்துட்டான், பின்வாங்கிட்டான். இப்ப அடுத்து என்ன செஞ்சான் பாருங்க. ஆதியாகமம் 19ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. அப்ப எங்க இது விவாகம் பண்ண தெரிந்தெடுக்கான்? அவிசுவாச கூட்டத்துல. இயேசுனா யாருன்னே தெரியாது. அந்த கூட்டத்துல இந்த பிள்ளைக்கு விவாகம் பண்ண மாப்பிள்ளைய தெரிந்தெடுக்காம பாருங்க.
அப்ப இவன் ஜீவியம் எந்த அளவுக்கு பின்வாங்கிட்டு, ஐயா இவன் யூதன். நான் இதை படிக்கும் போதுதான் எனக்கு சாக்காச்சு. எங்க இவன் பின்வாங்கினது இல்லாம, இவன் ஜீவியம் பின்வாங்கினது இல்லாம தன் பிள்ளைகளுடைய ஜீவியத்தையும் பின்வாங்க கொண்டு போறான் பாருங்க. இவன் எங்க மாப்பிள்ள பாக்கா சோதோம் கொமரால அவங்கிட்ட போய் சொல்றான், எப்பா இங்க இதை அழிக்க போறாரு, நீங்க வாங்கன்னு சொல்லும் போது அந்த மருமகமாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. ஏன்னா அவங்களுக்கு இதை பத்தி தெரியாது. அங்க போய் இவன் பொண்ணு பார்த்திருக்கான். பின்வாங்குகிற இடத்துல போய் நம்ம நிச்சயம் பண்ண கூடாது. அவிசுவாசம் உள்ள வீட்டுல நம்ம நிச்சயம் பண்ண கூடாது. இல்லைன்னா பண்ணாமே இருந்தது. இங்க மருமக்கமார பின்னாடி கொண்டு போயிட்டா பாருங்க, மருமகனையும். ரெண்டு மகளும் பின்வாங்கி போக காரணம் யாரு? லோத்து தான். எங்க இவன் அந்த பாதையை தெரிந்தெடுத்தனால மனைவியை இழந்தான். மனைவிக்கு சோதங்கமுறை விட்டு வெளியே வரவே மனசே இல்லை. சில கடைக்கெல்லாம் நம்ம மனைவிமார கூட்டு போங்க, வெளியவே வர என்ன இருக்காது, மனசே இருக்காது. அதே டைப்பு தான் இங்கேயும். அதை விட்டுட்டு வெளியே வர மனசே இல்லை. உடனே தூதம் பார்த்தான், அங்க வேற ஆபிரகாம் ஜெபிச்சிட்டான். அந்த ஜெபம் வேற அங்க நின்றுட்டு இருக்கு. இவன் வேற இப்படி படுத்திட்டு கிடக்கான், வேற வழியே இல்லை. கர்த்தர் அவன் மேல இரக்கமும் வச்சிருக்க. அந்த இரக்கத்தின்படி இவனை என்ன செஞ்சாச்சு, வெளியே கொண்டு வந்தா. இந்த இரக்கத்தையாவது பயன்படுத்த வேண்டியதானே. சில குடும்பங்கள் அப்படிதான். என்னத்த நம்ம தேவனுடைய இரக்கம் அவங்களுக்கு கிடைச்சாலும் அந்த இரக்கத்தையும் பயன்படுத்தாத குடும்பங்களும் இருக்கு. அந்த இரக்கங்களையும் அசட்டை பண்ணி கொண்டு போகிற குடும்பங்களும் இருக்கு. அப்படிப்பட்ட குடும்பம் தான் லோத்து குடும்பம். லோத்து குடும்பம் அழிந்த காரணம் யாரு தெரியுமா? லோத்து. எங்க நம்ம பின்வாங்கி போக காரணம் நம்ம தாங்க. நான் பின்வாங்கி போனா நான் தான் காரணம். நான் போய் இம்மானுவேல் அண்ணனை சொன்னா அது மிகையாகுமா? ஆகாது. லோத்து பின்வாங்கி போக காரணம் லோத்து தான். எங்க ஆபிரகாம் பின்வாங்கலையே. எங்க ஆபிரகாமுக்கும் அதே ஆசீர்வாதம், இத்தனைக்கும் குறைவும் இருக்கு. அவன் பின்வாங்கலையே. ஆனா லோத்து பின்வாங்கதானா? இவன் பின்வாங்கினது இல்லாம இவன் மனைவியும் 2 பிள்ளைகளும் பின்வாங்கிட்டு, மற்றவங்களுக்கு மாதிரியா இருக்க வேண்டிய குடும்பம் அழிக்கப்பட்டு போதே, அழிவுக்கு நேரா போதே. முதலாவது இப்ப வெளியே வரும்போது யாரு பின்னிட்டு பார்த்து உப்பு துண்ணா ஆயிட்டா? யாரு? லோத்தினுடைய மனைவி. அந்த அன்னைக்கு போச்சு. இப்ப 2 மகள்களும் மலைக்குள்ள போய் அவங்களும் பின்வாங்கி போயாச்சு. இப்ப இவனும் அழிக்கப்பட்டான், குடும்பமும் அழிக்கப்பட்டது. பட்டியல்லையே இல்லை, விசுவாச பட்டியல்லையே பேரு. காரணம் என்ன? பின்மாற்றம். எப்போ இயேசுவை விட்டுட்டு பின்வாங்கிட்டாங்களானே அவங்க முன்னேறி வர ரொம்ப கஷ்டம். பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவன் கொடுத்த எல்லா நன்மைகளை ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்களை புதுப்பிப்பது கூடாத காரியம். எங்க இந்த ஜெபம் பண்ணியும் இவனால தன் குடும்பத்தை என்ன செய்ய முடியல. இப்ப தூதன் என்ன சொன்னார்? 19ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 19:19. ஐயா, கர்த்தர் நம்மள ஒரு இடத்துக்கு போச்சோன்னா அதுக்குரிய பலனையும் நமக்கு கர்த்தர் தருவார். ஆபிரகாம் அங்க போச்சோன்னா ஆபிரகாம் தான் சொன்னானா, அப்பா என்னால போக முடியாதுப்பா, எனக்கு வயசாயிட்டு, இன்னும் ஆளை விடுங்க. ஆனா லோத்த பாருங்க, இத்தனைக்கு கிருபை கிடைச்சிருக்கு. இந்த கிருபையாவது பயன்படுத்தி அப்பவும் கீழ்ப்படிதல் வரல பாருங்க. ஆரம்பத்திலையும் வரல, சரி இப்போவாவது மனம் திரும்பி வரும்போதாவது வரும் பார்த்தா அதுவும் வர மாட்டேன். நீங்க என்ன தலைகீழ நின்னாலும் சில குடும்பங்கள் அழிக்கப்படணும், அழிக்கப்பட்டு தாங்க ஆகும்.
நம்ம வேணா பார்த்து வேதனைப்படலாம். அதான் செய்யும். இப்போ ஆபிரகாமுக்கு என்ன இருக்கும்? வேதனை தான் பட்டிருப்பான். எவ்வளவோ ஜெபிச்சேன்னு இப்படி பின்வாங்கி பின்வாங்கி போய் என்ன செஞ்சிட்டான்? அழிந்து போயிட்டானு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். எங்க யாரு நமக்காக ஜெபிச்சாலும் நம்மளை நம்ம காத்து கொண்டாதான் வரலாம் போக முடியும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. யாரு ஜெபிச்சாலும் யாரு எவ்வளவு ஆசீர்வதிச்சாலும் நம்மளை நம்ம காத்து கொண்டா மட்டும்தான் வரலாம். வேற யாரும் நம்மள இப்போ லோத்தையும் மனைவியோ லோத்தால கொண்டு போக முடிஞ்சுதான்? எங்க கையை தானே பிடிச்சிருந்தான், கொண்டு போக முடியல. லோத்து பிள்ளைகளையும் கொண்டு போக முடியல. கடைசியில லோத்தும் போக முடியல. எல்லாரும் பின்வாங்கிட்டாங்க. இப்போ பிள்ளைகளும் பின்வாங்கி போச்சு. இப்போ குடும்பமே அழிஞ்சு போச்சு. நீதிமான் என்ற பெயர் வாங்கின குடும்பம் அழிக்கப்பட்டு போச்சு. காரணம் யாரு? லோத். அவன் செய்த தவறுகளை நம்ம குடும்பம் செய்யக்கூடாது. முதலாவது அவன் செய்த தவறு, தன்னை ஆசீர்வதித்து ஆபிரகாமை விட்டு போனான். நம்மளும் இயேசுவை விட்டு போக கூடாது. இரண்டாவது அவன் செய்த தவறு என்னது? கானான் தேசத்தை விட்டு போனான். கானான் தேசத்தை விட அவனுக்கு பெரிதாக என்ன தெரிந்தது? ஆசீர்வாதம் தான் பெரிது. தா போதுங்கிற மனசே இப்போ லோத்துக்கு வரல. எங்க பூமியே தாங்க கூடாம இருக்கு அவன் ஆசீர்வாதத்தை. பூமியாலேயே அவ்வளவு ஆசீர்வச்சிருக்காரு. ஆனாலும் அவனுக்கு திருப்தி இல்லை. பாருங்க, நமக்கும் பாருங்க, கத்த என்ன தந்தாலும் நமக்கு என்ன வராது? திருப்தியே வராது. இன்னும் கொஞ்சம் தந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. கத்தா தந்ததே தந்தீங்க, ஒரு 4 லட்சம் கூட 1 லட்சம் தந்திருந்தா இந்த திருப்தி வராது. பாருங்க, அதேதான் லோத்துக்கும். பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஆசீர்வாதம், ஆனாலும் திருப்தி வரல. திரும்பவும் ஆசீர்வாதம் வேணும்னு போனான். கடைசியில அவனால அவன் குடும்பம் முழுவதும் இழந்து போனான். நம்ம குடும்பத்தை நம்ம தான் பரலோகத்துக்கு நேரா வழி நடத்தணும். ஆனா பரலோகம் போறது அவங்க கையில தான். கணவன் மனைவியை பரலோகம் கொண்டு போக முடியாது, மனைவியும் கணவனை பரலோகம் கொண்டு போக முடியாது. கணவனும் மனைவியும் பிள்ளைகளை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது, பிள்ளைகளும் கணவனை மனைவிய அப்பா அம்மாவை முடியாது. ஜெபம் தான் பண்ண முடியும். அந்த லோத்தினுடைய குடும்பத்தை வச்சு நான் பார்த்ததுல அவங்க காத்து கொண்டாதான் அவங்க பரலோகம் போக முடியும். இத்தனைக்கும் ஆபிரகாம் எவ்வளவு ஜெபிச்சார், அத்தனை ஜெபத்தையும் வீணாக்கிட்டானே. லோத்துக்காக எவ்வளவு ஜெபிச்சார். அப்ப நம்ம தான் என்ன செய்யணும்? ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோங்க தாவே. இதற்குமே தகுதி இல்லாத எங்களை உம்முடைய சன்னதியை கூட்டி சேர்த்த தயவுக்காய் உம ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தை நான் அவர்களுக்கு அப்படியே கொடுத்தேன். அதெல்லாம் நான் பூமியில உம்மை மகிமைப்படுத்தினேன். இன்னமும் மகிமைப்படுத்த கிருபதாரம் வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இன்றும் என்றும் எப்போதும் அவர் வருகை வரை நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.